எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லபடியாக சபரிமலை போயிட்டு வந்துட்டோம். சபரிமலை இங்கேருந்து கிளம்பும்போது நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்ட எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு சிலர் வந்து கமாண்டில் எனக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லை, சரியாக கல்யாணம் ஆகலை, என்ன பொண்ணு கிடைக்கல, அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாத்தோட சார்பாகவும் அந்த ஆண்டவன்ட்ட ஐயப்பன்ட்ட அந்த கமெண்ட் பண்ண எல்லா பக்தர்களுக்கும் அவங்க வேண்டினது நிறைவேறணும் அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி உங்கள் சார்பாகவும் நான் வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்தாச்சு. ஊருக்கு வந்து இப்போ 2 நாள் ஆச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட. தம்பி வாடா. என்னப்பா லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது. ஆமாம், இங்கே ஒரு சமையல் போட்டுருவோமா? சமையல் போடணும்ல. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபக்கு ஆஃப் அலி லீவு ஒரு 2-3 நாள் இருக்குன்னு எங்கிட்டாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து 2-3 நாள் அந்த கால் வீங்கி நல்ல வலி, வெளியில் வரவே முடியல. வந்துட்டோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது சீக்ரெட் உனக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணாலும் நீ சாப்பிட்ணும், சரியா? அம்மா என்ன பண்ணிட்டு வாங்க, எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பார்ப்போம். இதை வச்சு என்னைக்கு எரிக்கிறது? பற்ற வச்சுக்கிறக்காகும்ல. இல்லை இதெல்லாம் வேண்டாம். அங்கே ஆல்ரெடி விறகு நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். போட்டிருக்கோம்னா முன்னாடி சமைக்கல இந்த பக்கம் வந்தப்போ விறகு நிறைய இருக்குது, காஞ்ச விறகு. அங்கே போய் எடுத்துக்கலாம். சரி பாரு, இந்த பிள்ளை கஷ்டம் இங்கே கொடுங்க. அதாவது இது வந்து பற்ற வைக்கிறதுக்காக என் கூட பிறந்த அக்கா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், பற்ற வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரம் அதை பிடிச்சி இது ரெடி பண்ணிக்கல. சரி வாங்க ஒரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் மோடம் போட்டிருக்கு. இது ரெண்டுக்கும் இடையில வேர்த்துட்ருக்கு. போய் சமைக்கலாமா? கண்டிப்பாக சமைக்கலாம். இந்த வருஷம் நாங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வந்தது வந்து வீடியோவை எடுக்க முடியல ஃபுல்லாக. வீடியோ அந்த வாய்ப்பு கிடைக்கல. காரணம் என்னென்னா நல்ல கூட்டம், சரியான கூட்டம். அந்த வீடியோவில் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஆமாம், சரியான கூட்டம். எடுத்த வீடியோ வந்து அங்கங்கே பாதி கட்டாகி ஒரு கண்டினியூட்டியாக காட்ட முடியல. அப்போ ஓகே, அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சமைக்கலாம். அந்த ஒரு விறகு போன வட்டம் நம்ம எடுத்து போட்டது அப்படியே எடுக்கு மலையில் நனைஞ்சிருக்கு. பரவாயில்ல, இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கு அந்த கல் கூட அப்படியே இருக்கு. கல் கூட அப்படியே இருக்கு. நம்ம அந்த பிரியாணி பண்ணோம்ல அந்த பெரியவரை வச்சு, அது இந்த இடம் தான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த விறகை போட்டு இங்கே வாங்க சாமியை கும்பிட்டுக்கோம். நம்ம முன்னாடி கன்னிமாருன்னு சொல்லிக்கணும்ல, இது வந்து அணைக்கரை அம்மன். ஆமாம், வேண்டிக்கிங்க. சாமி சரணம் ஐயப்பா. மாலை கழட்டியாச்சுப்பா. இருக்கட்டுமாப்பா, போயிட்டு வந்துட்டோம்ல. அது போயிட்டு வந்துட்டோம்ல, இருந்தாலும் தப்பு இல்லை. இந்த டேமை பார்த்தீங்களா? ஆத்தூர் டேமு. ஆத்தூர் டேமு. நம்ம டேமுக்கு முன்பக்கம் தான் பார்த்துருக்க. நீ அங்கே தான் பார்த்துருக்கேன். அங்கே தானே பார்த்துருக்க? ஏமா வாமா, நீ பார்த்துருக்கேன். இந்த டேம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் நீளம் இருக்கும். நம்ம அங்கேருந்து இப்போ சாமி கும்பிடுவோம்ல, அந்த சடையாண்டி கோயில் சாமி, அதெல்லாம் இது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு அப்படியே இல்லைங்க. இல்லை, அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து நம்ம ஆற்றுக்கு போயிருந்தோம்ல. ஆமாம், அங்கே அந்த ஆற்றுலேருந்து இறங்கி இப்படி தான் தண்ணி வரும். ஓ, அங்கே இறங்கி நம்ம பார்த்தது. இதுதான் என்ட்ரன்ஸு. இதில் வந்து தண்ணி இதில் நுழைஞ்சு தான் நம்ம டேம் ஃபுல்லாக பெருகுறது. சரிதானா? சரிப்பா, ஏதோ சர்ப்ரைஸ்ன்றீங்களே, நானும் அதை பார்க்க ஆவலாக இருக்கேன். வாங்க போய் சமைப்போம். உனக்கு மெயினாக வந்தது காரணமே இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக போகலான்னு தான், ரிலாக்ஸாக இருக்கட்டும்ட்டு. இவனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு லீவ் விட்டுருக்காங்க. சரி, ஒன்றும் இல்லை தீபக்கு, தர்னிஷ் 2 பேரும் நம்ம வண்டியில் இருக்க ஜாமானை அம்மாவோட சேர்ந்து ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வாங்க. நான் அந்த அடுப்பை கொஞ்சம் ரெடி பண்ணுறேன். சட்டுன்னு ஆரம்பிச்சு இவனுக்கு தான் சர்ப்ரைஸ். நம்ம இப்போ இறக்கி வச்சுனே கண்டுபிடிச்சிடுவான். சர்ப்ரைஸ் என்னன்றது பார்ப்போம். சரி ஓகே, தூக்கிடுவீங்களா? பார்த்து மேலே முட்டிட போகுது. மாறி பாத்திரம் உடஞ்சு போகலாம். இந்த இடத்துல வைங்க. வா தம்பி. எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம். சூப்பர், இங்கே வச்சிருங்க. ஏதாவது திறந்துருக்கு? எதுவுமே திறக்கல. ரைட், அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஓகே, இனி முதல் வந்து ஒரு சில ஐட்டங்களை போட்டு ஊற வைக்கணும். அப்புறம் தான் சமைக்க போகிறோம். சரி தானே தேவி? சொல்லுங்க. அந்த இதை எடுத்து கொடு. சிக்கன் 2 கவர் போட்டுருக்கோம். என்ன இது? சிக்கன்பா. தீபக்கு இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறேன். வந்துட்டியல்ல? ஓ மை காட், இந்த சிக்கனா? ஆமா, சிக்கன் சர்ப்ரைஸா? ஆமா, பெரிய சர்ப்ரைஸ். என்ன செய்ய போறோம் சிக்கன்ல? சிக்கன்ல வந்து
சிக்கன் பீஸை பார்த்தியா பெருசா இருக்கு. நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட 2 கிலோ சிக்கன். சரி சரியா? இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா வேறு லெவலில் தீபக்குக்கு பிடிக்கும், சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி பண்ண போகிறோம். கொண்டா நான் கூட அமுத்துறேன். போதும் தண்ணி போதும். நிற்காம வந்துட்டே இருக்கு. அவ்வளோதான் நின்றுடும். வைடா கீழே அந்த இன்னொரு தட்டை கொடுப்போம். நல்லா அலசி இதில் எடுத்து போடு. நல்லா அலசு. நீ சொன்ன மாதிரி பீஸ் எல்லாம் பெருசா வாங்கி வச்சுப்பான். ஒவ்வொன்றும் ஒரு 100 கிராமுக்கு மேலே இருக்கும். 100-120 கிராம் இருக்கும். சரி அலசி உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கே தெரியல. சரி நான் சொல்ல ஒவ்வொரு பொடியாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நீ தான் சரி தானே? தரணேஷ் தான் எனக்கு அவன் கேட்க எடுத்து கொடு. இங்கே வாடா தீபக்கு, இங்கிட்டு வாடா. நீயும் பார்த்துக்க, அப்போ தான் உனக்கு புரியும். இங்கிட்டு வா. எங்கே எலுமிச்சம்பழம் இந்த எடுத்துட்டு வா. கொடு. அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்காடா, அதை எடு. இங்கே கொடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடலாம். இப்போ நம்ம கையில் ஒரு எலுமிச்சம்பழம் மீடியமான சைஸில் இருக்குது. இதை வந்து கட் பண்ணி அப்படியே புளிஞ்சு விட்டுக்கலாம். இதையும் புளிஞ்சு விட்டுறணும். நீ ஒன்று புளி, நான் ஒன்று புளிகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். ஓகே. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண அப்படியே உன் கையால். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த எலுமிச்சம்பழம் சாறு, உப்பு எல்லா சிக்கன்லேயும் ஆப்பிளே ஆகணும். நல்லா பிணைஞ்சு விடு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டு. அடுத்து நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஆமாம், தயிர் வந்து ஒரு 100-150 ml சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலேயே பண்ண ஃப்ரெஷ்ஷு தயிர். தனி மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன். சரி. மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். மிளகு பொடியும் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம 2 கிலோவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டா பிடிச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுப்பா. சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறான், இதை மூடி வைக்க போகிறோம். இது குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் மூடி வைக்கணும். சரியா? நம்ம அந்த அடுப்பை ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறணும். சரி. ஏன்பா தண்ணி கூடியா? ஊற வச்சாச்சு. அது வரைக்கும் ரெடி பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஏதாவது பண்ணுவோம். ஏதாவது பொழுதுபோக்குவோம். தண்ணியை குடிச்சுப்பா சொல்கிறேன். இப்போ நீ கேட்டால் தம்பி கேட்டோன்னே எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம், சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. இந்தா இதை ஒரு ஆள் பிடிச்சிக்குமா? ஏடா ஆல்ரெடி உருவ ஆரம்பிச்சிட்டா. உனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சு வச்சா? இல்லை உருவிட்டு. அதாவது அந்த குச்சி ஒரு ஆள் எடுத்துக்க. நம்மளும் ஆடு தம்பி தீபக் அந்த குச்சி ஒன்று. ஆமாம். அதை ஒரு ஆள் வச்சுக்க. அதுவே சர்ப்ரைஸ். அதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ். வாப்பா நீ வா. வாங்க. குச்சி எடுத்துக்கிட்டே ஆல்ரெடி விவரத்தை புரிஞ்சுக்கிட்டேன். டேய் உங்க அம்மாவை பார்த்தியா? நான் குச்சி உடிச்சிட்டு இருக்கும்போது இந்த வடிவல் மொச்சக்கு நடிப்பாங்க. குச்சியை இந்த இடுப்புக்கு கீழே வச்சுங்க. கண்ணை குத்தி போடும் யாரையும். சரி இப்போ என்ன பண்ண போறோம்? நாங்கிட்டு வாங்க. எல்லாமே இப்படி கையை வைங்க. ஷார்ட் போட்டு திருப்பி போடுங்க. ஓடியா சீக்கிரம். ஷார்ட் போட்டு எத்தனை பேர் இருக்கான்? 6 பேர் இருக்குமா? 6 பேரில் 2 பேர் வந்தால் பழம். இப்படி வைங்க கைக்கு மேலே கை. ஷார்ட் போட்டு தெரியுமா தெரியாதா? ஷார்ட் போட்டு யார் 2 பேர்? யாருமே இல்லை. வை மறுபடியும் இப்படி இங்கே கீழே வைங்க. மேலே தூக்கிட்டு போங்க. ஷார்ட் போட்டு யாருமே இல்லை. நான் ஒண்ணுதான்ப்பா. பரவாயில்ல, 1 நாள் மெச்சூரிட்டி தானடா. அடுத்து வைமா மேல. ஏன் ஒட்டுங்க கேப் வைய. இந்த கேப் இப்படி வைங்க. ஏன் தூக்கிட்டு இங்கிட்டு போறீங்க? சரியா? நானும் அத்தையும் போறேன். அவன் தூக்கி நெஞ்சில வச்சான் பாரு, சின்ன பிள்ளைல மாதிரி. ஆமா உறுதிமொழி சொல்றேன். தூக்கு நீயே இப்ப துணைக்கு அதாவது இப்படி வச்சதான் பழம் சொல்ல முடியாது. நீ என்னை மாதிரி வைக்கிறீங்க பழம் பட்டு அந்த மாதிரி அதை சொல்லிடு. சரி என்னை மாதிரி வைக்கிறீங்க பழம். ஷார்ட் போட் 3 ஷார்ட் போட் 3. நீதான் அவுட்டு. தீபக் அவுட்டு. இப்போ என்ன செய்யணும்னாங்க வாவேன் இங்கே வரு. இது மண்ணு தர தானே, ஆனால் அங்கங்கே கல் இருக்குது தெரியுதா? இப்போ அவுட்டுவேன். தம்பி இப்படி நில்ற. இங்கிட்டு வா. இப்படி இங்கிட்டு வாடா டக்குன்னு. நீங்களாம் இங்கிட்டு வாங்க. ஒடியா டக்குன்னு ஃபாலோ பண்ணோன்னே என் பின்னாடி வந்துடுங்க. திரும்பி இல்லை. இங்கே ஒரு இணைய பாடுறா. இப்படி கையை பிடிச்சிக்க. அப்படியே கை இங்கே பாரு. என் கையை பாரு. இப்படி லூஸாக பிடிச்சிங்கண்ணா, அதாவது இப்படி எடுத்தால் இந்த கை லூஸாக வர மாதிரி. இப்போ எறும்பு எப்படியே நின்றுக்க. இப்படி நின்றுக்கிட்டே இப்போ என்ன தெரியுமா, இவன் குச்சியை தூக்கி இப்படி கீழே எறிவேன். நம்ம என்ன பண்ணணும்னா இவன் குச்சியை இப்படியே கடத்திக்கிட்டே போகணும்.
இவன் வந்து நம்ம கடத்தும் போது நம்மளை தொட வருவான். நம்ம வந்து அப்போ டக்குன்னு கல்லில் வச்சுட்டா அவுட் இல்லை. கல்லில் வைக்காமல் சும்மா இருந்து தொட்டு அவன் அவுட், அவன் மறுபடியும் அங்கே போய் நிற்கணும். இந்த குச்சியை எவ்வளோ தூரம் இப்படி கடத்திட்டு போகிறோமோ அங்கேருந்து அவன் கபடி கபடின்னு பாடி வரணும். இதுதான் மேட்ரு. ஓகே, சூப்பராக இருக்கும் விளையாட்டு. தொட்டுனா அவங்க வந்து இந்த குச்சி நீ தொடும்போது அவங்க வந்து இப்படி எம்டியாக இருக்கணும். சரி சல்லுண்டுங்க கொஞ்சம் மரியாதை. அந்த குச்சி எங்கே பறந்து வரும் தெரியுமா? அப்படின்ட்டுங்க தம்பி, நீ யாரை வேணாலும் சொல்லலாம். ரெடி? இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இல்லைம்மா இங்கே வரு. முதல் நான் கல்ல தயார் பண்ணிக்கிறேன். என்னைய தொட்டு முடியும். ரெடி ரெடி ஸ்டார்ட். அப்படியே வாங்கடா, கடந்து அப்படியே கடந்து வாங்கடா. அங்க பூராவே கல்லாவே இருக்கு. அதுக்கு ஸ்டார் அவ்வளோ ஓடுவோம். தொல்லப்பா, நான் தொல்ல. யாரையுமே அவுட் பண்ண முடியாது. எல்லாருமே கல்லா இருக்கு, எப்படி அவுட் நீ பண்ணுவீங்க? மாட்டிக்கிட்ட, நீ மாட்டிக்கிட்ட. அப்படின்னா அந்த ரோட்டுக்கு கொண்டு போனோன்னா என்னப்பா செய்வேன்? யாரையும் தொடர மாட்டேன். இப்போ எங்கிட்ட தள்ளி விடுவா. ஏய் கபடிக்கு போ அப்படின்னு நிற்க கூடாதா? அப்படித்தான் நிற்கணும். கையில் எடுத்து போடலாமா தூக்கி? அப்படில போடக்கூடாது. பரவாயில்ல, ரொம்ப நல்லா முயற்சி. ஏன்னா இப்படி நின்றுட்டா நான் எப்படி தள்ளி விடுறது? அத்தா நீ என்ன அங்கேயே நிற்கிற? இங்கே வா. அப்படியே ஃபாலோ பண்ண, அப்படியே ஃபாலோ பண்ண, அப்படியே ஃபாலோ பண்ண, அப்படியே ஃபாலோ பண்ண. அவ்வளோதான். அத்தா தெளிவா இருக்கா? போயிட்டே இருக்காங்க. அப்படிதான் விவரமா கல்லா வச்சுக்கிறேன். முடிவு அந்த ரோடு வரைக்கும். ஆமா, அந்த ரோடு வரைக்கும் தள்ளிட்டு போனோம்னு அவன் பாடிட்டு வரணும். தள்ளி தள்ளி விடுப்பா, தள்ளி இல்ல அங்க கல்லு இருக்கு. அவன் கல்லு வச்சிருக்காடா. அப்படியே வாமா, சுத்தி வளைச்சுவாங்க. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். இல்லப்பா உனக்கு, நீ அவ்வளவுதான் அவுட்டு. இல்ல அங்கிட்டு இருக்கான் ஆளு. போய் கவனமா தொடு. தள்ளி விடுவோம், தள்ளி விடுவோம். கல்லு இல்லன்னு வைடா. கல்லத்துக்கு பக்கத்துல வச்சுக்கலாம்டா. அதை எப்படி வச்சுக்கலாம்டா. ரோடுக்கு போயிருச்சா? அப்படியே கல்லையும் தள்ளிக்கிட்டு போயிடலாம்வா. எல்லாருமே அந்த கல்ல வைக்கணும்னு நினைக்கிறேன். தீபக் அவுட்ரா அவுட்ரா தீபக். ரோட்டை தாண்டியாச்சு. ரூல்ஸ் என்ன? ரோட்டை தாண்டியாச்சு. நீ யாரை தொட்டாலும் அவுட் இல்லை. இந்த இருக்கு, இங்க வா. குச்சி இங்க இருக்கு. அவுட் 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 அவுட். தம்பி குச்சி இங்க வரு. இந்த குச்சியை எடுத்துக்கிட்டு இப்போ எப்படி தெரியுமா? இங்கேருந்து நம்ம குச்சியை எங்கேருந்து தள்ளிட்டு கோயிலுக்கு இருந்து தள்ளிட்டு வந்தோமா, இங்கேருந்து மூச்சு விடாமல் கபடி கபடின்னு சொல்லிட்டு வரணும். இவன் எங்கனையாவது ஸ்டாப் பண்ணான்னு வைய, மறுபடியும் அங்கேருந்து தள்ளிட்டு வரணும். ஆனால் இவ்வளோ பாடிடுவேன். இது வரைக்கும் பாடிடுவான்ல. கூட அவன் கரெக்டாக பாடுறான்னு வாட்ச் பண்ணுங்கடா. ரெண்டு பேரும் போய் எப்படி இப்படி வரணுமா? சும்மா கையில் பிடிச்சிக்கிட்டேன். கபடி கபடி விடாம பாடுறான். ஓடு ஓடு. கபடி 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 விடாம மூச்சு விடாம பாடுறான். கபடி 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 பாட்டானா? ஒரு இடத்துல அந்த வீடியோவில் லைட்டாக தடுமாறி விழுந்தனே தெரிஞ்சா நடந்தில்ல. இல்லை இங்கே தான். ஆமாம், அந்த குச்சியை தட்டி போகலானுங்க வருங்க. தடுமாறி லைட்டாக அங்கங்கே கையை ஊண்டிட்டேன். அது ஒன்றும் தப்புலடா. சரி ஓகே. எப்படி இருந்துச்சு? எனக்கு தேவை என்னன்னா எப்படி இருந்துச்சு விளையாட்டு? இதுக்கு பேர் என்னம்மா சொல்லுவோம்?
எத்துக்குச்சி. எத்துக்குச்சி. இதுக்கு பேர் நாங்கள் எத்துக்குச்சின்னு சொல்லுவோம். ஆனால் குச்சி இவ்வளோ குட்டியாக இருக்காது, உயரமாக இருக்கும். ஆமாம், இப்போ நான் தள்ளி விட்டேன் பாரு, அதெல்லாம் வந்து நல்லா லாங்கிலேருந்து இப்படி தள்ளி விட்டா போய் விழுங்க. இதுவே இப்போ பாடி வந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு தள்ளலாம் நம்ம. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஃபேமிலியோடு இப்படி விளையாண்டுட்டு. சத்தியா சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நம்ம சமைக்கிறவா இல்லையோ இப்படி விளையாடும் போது வேறு லெவலு நல்லா இருந்துச்சு, நம்ம சந்தோஷமாக இருந்துச்சுல. ஓகே, இதே மாதிரி நிறையா விளையாட்டு இருக்குது. அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம விளையாண்டதே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. சூப்பராக ஊறி இருக்கும். டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு அப்புறம் என்னன்னு பார்ப்போம் வாங்க. அப்பா அடுப்பு பற்ற வச்சலாமாங்க? தாராளமா. ஆமாங்க, நாங்களும் வந்தோம், நல்லா ஜாலியாக விளையாண்டோம். அதுக்கப்புறம் இப்போ நான் வீட்டில் இருந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டேன். பூரா சாப்பிட்டுட்டோம், நல்லா ஜாலியாக சாப்பிட்டாச்சு, விளையாண்டாச்சு. இப்போ இந்த வேலையை பார்க்குறேன். ஊற வச்சு எவ்வளோ நேரம்? ஊற வச்சு இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் சூப்பராக இருக்கும். 2 மணி நேரம் ஆச்சு. சரி, நீங்கள் அடுப்பு அக்காவை நீங்கள் அடுப்பு பற்ற வைங்க. எண்ணெயை காய வச்சுட்டு அப்படியே மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணி அப்படியே ஆரம்பிச்சிடுவோம். சாமி கும்பிடுங்க. அவ்வளோ, அதுக்கு மேலே விறகு மட்டும் வைக்கணும். டீ நல்லா பிடிச்சிருச்சு. ஆமாம், இந்த நம்ம வடச்சட்டி அந்த எண்ணெய் 2 எடுத்துட்டு வாங்க. எண்ணெயை காய வச்சுப்போம். கட் பண்ணி எடுத்துடே. இருந்து பார்த்து வடை சட்டியை வச்சிருவோமா? வை, காயிட்ட சட்டி கரெக்டாக இருக்கணும் பாரு. சட்டி நல்லா காய்ச்சி எண்ணெய் ஊற்றிடுவோம். ஊற்றுப்பா. 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். சரி தம்பி, எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும்மா. ஒரு மசாலாவை ரெடி பண்ணி அப்படியே சிக்கன் எடுத்துருவோம். எண்ணெய் ரெடியாக சூடாக ஆயிரும், அதுக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். வா, மாவை மிக்ஸ் பண்ணிடுவோம். தம்பி, மாவை ரெடி பண்ணி ஒரு பிளேட்டு கூட ஃப்ளோர் மாவை ரெடி பண்ணிடுவோம். இப்போ நான் ஒன்றா போட நீ மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, சரியா? என்ன எடுத்துடணும்? சரி, அந்த இதை கூட மைதா 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 வந்து 1/2 கிலோ. ஆமாப்பா, நம்ம போடுறதுல கொஞ்சம் மிச்சம் வரத்தான் செய்யும் கடைசியாக. அது ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நிறையா நமக்கு தேவைப்படும். கார்ன்ஃப்ளவர் 1/2 கிலோ போட்டுக்கலாமா? ஆமாம், கார்ன்ஃப்ளவர் 1/2 கிலோ. 1/2 கிலோ மைதா, 1/2 கிலோ கார்ன்ஃப்ளவர், 1/2 கிலோ கார்ன்ஃப்ளவர். தனி மிளகாய் பொடி அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டோம்ல, இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். ஓகே, அதே மாதிரி மிளகு பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து இந்த மாவுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துடணும். அவ்வளோதான், வேறு எதுவும் நம்ம சேர்க்கறதுல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடு. அப்படி மிக்ஸ் பண்ணிவிடு. எல்லாம் அந்த உப்பு மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுல லைட்டாக உப்பு செக் பண்ணி போகிற அந்த உள்ளங்கையில் போட்டு. இப்போ கரெக்டாக இருக்குப்பா. கரெக்டாக இருக்குல்ல? ரைட்டு. சரி, நம்ம அடுப்புக்கிட்ட போயிடலாம். ஒரு குண்டாவில் தண்ணி மட்டும் கொண்டு வாங்க. இருறா. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அந்த சிக்கனை வந்து இந்த மாவில் டிப் பண்ணி தான் எண்ணெயில் போட போகிறோம். ஆமாம், அதுக்கு உண்டான மாவு தயார் பண்ணிட்டோம். தண்ணி கொஞ்சம் தனியாக வச்சுருக்கோம், அதுலேயும் டிப் பண்ணுவோம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. எப்படி இங்கிட்ட வச்சுரு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சிக்கனை அதில் போட்டு மறுபடியும் அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டிடலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்படி பொறைச்சி எடுத்தாலே நல்லா இருக்கும் போது. அந்த மசாலா கீழே இருக்க மசாலா மேலே கொண்டு வந்தாச்சு. ஓகே, ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறான், இப்போ ஒரு சிக்கன் பீஸ் எடுக்கிறோம். அப்படி இந்த ஒரு பீஸ் எடுத்து நல்லா டிப் பண்ணிக்குவோம். அப்படி நல்லா அந்த மாவெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி இருக்குல்ல, தண்ணியில் ஒரு தடவை அப்படி முக்கி எடுத்துட்டு மறுபடியும் அப்ளை பண்ணுறோம். மாவை அப்ளை பண்ணுறோம். நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு. சூப்பராக இருக்கேப்பா, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே சுட சுட எண்ணெயில் இதே மாரி ஒவ்வொன்றா பண்ணுறோம். டிப் பண்ணி போடுறோம். ஒரு பெடுக்குதா இப்போ போட்டால் எதுன்னு பார்த்துக்குங்க. அதை காட்டி விட்றோம் அதில் கத்தியில்.
தம்பி குடும்பமே வேலை செய்றீங்க. ஆமாப்பா. ஏப்பா இது எவ்வளோ நேரம் அப்படி ஃப்ரை ஆகணும்? அந்த நம்ம அந்த சிக்கனை பார்க்கும்போதே மல்லிகைப்பூ மாதிரி அந்த இதெல்லாம் விரியும் மாவெல்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்ட சிக்கனை அப்படி தூக்கும்போது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தெரியும். மேலே மொறுமொறுப்பு அந்த கரண்டியிலே தூக்குற கரண்டியில் ரொம்ப ரஃப்பாக முறுமுறுன்னு தெரியும். அதான் கண்டிஷன். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் எதுவுமே தெரியாட்டியும் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம போட்ட ஸ்டார்டிங் பண்ணோம்ல அப்போருந்து 7லேருந்து 8 நிமிஷம். ஓகேப்பா. பொறுமையாக சும்மா கரெக்டாகனா நல்லா வந்திருக்கு நம்ம போட்டது. தம்பி எப்படி சூப்பராக வந்திருக்குப்பா. அப்புறமா அந்த நுரை இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதா? ஆமாம். அப்படியே ஓரளவுக்கு நுரையெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ வந்து நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தமா? அம்மா டியூட்டியை கரெக்டாக பார்க்குறா. அத்தை என்ன பண்ணுது? அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. டயர்ட் ஆயிடுச்சு இல்லை எடுத்துருவோம்ப்பா. இல்லைங்க கொஞ்ச நேரம். தம்பி சொல்லுப்பா. நல்லா பாயில் ஆயிடுச்சு பார்த்தியா? எண்ணெய்க்கு அந்த இது நின்றுச்சு. சப்புன்னு இருக்கா? ஆமாம். எடுத்துடலாம். இங்கே பாரு, எடுத்து பார்த்தா எப்படி இருக்கு? மொறுமொறுப்பாக இருக்கா? அந்த இதை எடு, வடிகட்டியா இதில் எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுருவோம். அவ்வளோதான்ப்பா. ரைட்டா? அடுத்த ஈடு போட்டுருவோம். சரியா? போடுறேன் தம்பி. நான் கூட போடுறேன். நான் போட்டா போடுறா. போட்டுட்டு போறியா? ஆமாம், ஒரு கடிக்கு அடிச்சு பாரு. சூப்பராக இருக்குப்பா. சூப்பராக இருக்கா? மல்லிகைப்பூ மாதிரி. ஒரு கடிக்கடி தண்ணி ஊற்று. தேவே தீயை மட்டும் இறைச்சி விடுங்க. போடுப்பா. விட்டுலாமா? சூப்பர். போதும் அமுக்காதா? First like this. Very like this. ஏப்பா அமுக்காதா? அப்படி தூக்கி மட்டும் விடு. சொல்லுப்பா. இது கேஎஃப்சினா கார்த்திகேயன் ஃப்ரைட் சிக்கன் வச்சுக்கலாமா? உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பேர் வேணால் வைக்கலாம்ப்பா. ஆமாம். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே ஒரு 10 பேர் கண்டுபிடிச்சிருக்கேன். தீபக்கு பெரட்டி விட்டுருக்கேன். தர்ணீஸு சிக்கன் போட்டுக்கிட்டிருக்கேன். போடுற ஓரமாக போட்டு அப்படி போடுற. அதை கொஞ்ச நேரம் கழிச்சு பட்டணும்டா. எப்படிப்பா நான் போட்டது? பிரமாதமாக போட்டிருக்கடா. நான் சொன்ன மாதிரியே போட்டிருக்க. நான் போட்டதை விட நீ போட்டது பிரமாதமாக எனக்கு தெரியுது. கொஞ்சம் லைட்டாக விரிஞ்சு அந்த ஒரிஜினல் கேஎஃப்சி சிக்கன் அந்த ஒரு மீன் பட்டைகள் மாதிரி இருக்கும் பாரு. ஆமாம், கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கா. அந்த லேயர் அப்படியே கொண்டு வந்துட்டா தம்பி. அதான் இந்த காலத்து பசங்கன்றது. சொன்னேன்னே காந்த மாதிரி பிடிச்சிக்கிறீங்களே. சூப்பராக போட்டிருக்கேன். அருமையாக பரவாயில்ல. என்னடா படித்து முடிச்சிட்டிங்களா? ஆமாம். ஒரு கேஎஃப்சி சிக்கன் வச்சு தரேன், 2 பேரும் பொழைச்சிங்க. அவ்வளோதான். ஆமாம் தம்பி, அழகாக பெரட்டி எடுக்கிறேன். நீ நல்லா போடுற. நல்லா இருக்குடா வாசனை எல்லாம். என்னடா தம்பி? மழை பெஞ்சதுனால விறகெல்லாம் நனைஞ்சு போய் புகை அதிகமாக இருக்குது. ஆமாம், புகை அதிகமாக இருக்குது. அதாவது பொதுவாக நம்ம உன்னை மாதிரி இன்றைக்கி இருக்க பிள்ளைங்க, பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், வீட்டில் வெளியில் என்ன கஷ்டம்னு தெரியாமல் போச்சு. இப்போ நம்ம பழகி போயிட்டோமா. இப்போ இந்த புகையில் வேலை செய்யும்போது ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிடைக்கும்.
நம்மளால் கடலில் கூட நீந்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி இடங்களில் வந்து சமைக்கும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுக்காக தான் பிள்ளைகளை இந்த மாதிரி வெளியில் கூப்பிட்டு வந்து இது பண்ணுறது. தம்பி, ஆமாம், அதில் இருந்த இருந்த பீஸெல்லாம் யார் சாப்பிட்டது? நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். டேஸ்ட் பார்க்குறேன்னு. தீபக்குமா கொஞ்சம் பிச்சு ஊற்றி விட்டேன். தீபக் சாப்பிட்டாடா? நல்லா இருந்துச்சா? தெரியாமல் சாப்பிட்டுருக்கேன், தெரிஞ்சு சாப்பிட வைப்போம். சரி, ஓகே. இது கிட்டத்தட்ட வெந்துருச்சு. எடுத்துருவோமா? எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம எல்லாருமே உட்காந்து டேஸ்ட் பார்ப்போம். தம்பி தட்டாடு. தம்பி சூப்பராக வந்துருச்சு. எடுத்துருவோமா? அருமையாக வந்துருச்சுடா. அதாவது எதையுமே என்ன சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். செய்ய செய்ய அதை ஈடுக்கு 2வது ஈடு சூப்பராக இருந்துச்சு. 3வது வீடு அதை விட பட்டையை கழிச்சிடா. அருமையாக வந்துருக்குடா. வந்து உண்மையிலே சிக்கன் பிடிக்காதுன்ற தீபக்கு இன்னைக்கு களத்தில் இறங்குறானா பார்த்துக்க. இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான் போல விட்டா அவனே. ஆமாம், டேஸ்ட்டாக இருந்தால் காலி பண்ண தான் செய்யும். அங்கும்போதே எச்சி வருது. வா, அடுப்பு அமைச்சிருங்க. இந்த ஸ்டவ்வை தூக்கி வச்சுருங்க. ஒரு வழியாக நம்ம வாங்கிட்டு வந்த 2 கிலோ சிக்கனையும் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. உண்மையிலே எச்சி ஊறுது. உட்காந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஆமாம், அந்த போட்ட சிக்கன் அந்த டப்பா இது. ஆமாம், எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். சரி, கையை கழுவிட்டு தயாராகுங்க. ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிட்டு வேலையை முடியுமா? வாங்க. ஏய், தீபக் வந்துட்டேன். வாங்க. வந்துருச்சு. வாங்க வாங்க எடுத்துக்கடா. சிக்கன் எடுத்து. எனக்கு ஒரு லெக் பீஸா? லெக் பீஸ் சாப்பிடு. உனக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிடு. இதா இருக்குல்லடா. ஆளுக்கு பிடிச்சதை எடுத்துங்க. சாப்பிடலாமா? எடு. அத்தைக்கு எடுத்துருக்குறேன். சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்டு என்கிட்ட டேஸ்ட் சொல்லுங்க. ஆஹா, அற்புதமா இருக்கு. 2 மாசம் கழிச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான சுவையான KFC. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு தான் எடுத்திருக்கோம். நல்லா இருக்கு. அந்த நேரம் தான் நல்லா வந்துருக்குப்பா. ஆஹா, சூப்பரா சாப்பிடுறேன். ஜூசியா கிறிஸ்பியா செமையா இருக்குப்பா. எங்க சாப்பிடு எப்படி? இங்கே பாரு, என்ன பாரு. தீபக்கு பார்க்கணும். கடி சாப்பிடு. அப்படியே நிறைய கறியோட. அப்படியே சாப்பிடுறது இல்லையா? நல்லா கழிச்சு சாப்பிடுவோம். உண்மையிலே தம்பி, KFC சிக்கன் கடைசி கடையில் சாப்பிட்ருக்கோம்ல. ஆமாம், கிட்டத்தட்ட அதுக்கு ஒன்றும் இழைச்சதுன்னுலாம் சொல்ல முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான மசாலாக்கள். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மசாலாக்கள் என்ன இருக்குது அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். தரமாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நம்மளுக்கு ஏற்ற KFC. இன்னொன்று உள்ளே நல்லா வெந்திருக்கு. சில டைம் வந்து மேலாக மட்டும் பொரிஞ்சிட்டு உள்ள வேகாம இருந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு ரெண்டுமே. தீபக் ரெட் பீஸ் சாப்பிட்டுட்டு இப்போ 2வது பீஸ் சாப்பிட்றான்னு பார்த்தியா? 2வது பீஸ். எப்படித்தான் இருக்கு? சூப்பரா இருக்கு. அத்தை சாப்பிட்டதே இல்லை, இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஆசை முடியவே மாட்டேங்குது. இதுக்கு ஒரு இன்டே இல்லையா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்பி சொல்றா, நீ சொல்றா. நீ தான் சொல்லணும். அழகா. ஓகே, சபரிமலைக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆமா, முதல் முறையா இந்த வருஷத்தோட 2020 முதல் சமையல். ஆமா, முதல் வீடியோ நான்வெஜ் சமையல் சிறப்பா முடிஞ்சு. தம்பி தான் ஐடியா கொடுத்தேன். அந்த தர்னீஸ் தான் KFC சிக்கன் மாதிரி பண்ணலாமான்னு ஐடியா கொடுத்தேன். உண்மையிலே தம்பி செம்ம ஒரு ஐடியா. நல்லாவும் வந்துச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.